ஹாய் மக்களே! நான் எதார்த்தமா இந்த பக்கம் வரும்போது, ஒரு குருவி குஞ்சு கீழ கடந்துச்சுங்க. கீழ விழுந்து கடந்துச்சு. அத எடுத்து பார்த்தா நல்ல வேளை உயிரோட தான் இருந்துச்சு. அது எங்கேருந்து தான் விழுந்துச்சுன்னு பார்க்கலான்னு பார்த்தா, மேல மரம் ஒண்ணு இருந்துச்சுங்க. அந்த மரத்து உச்சியில அ குருவியோட கூடு ஒண்ணு இருக்கு. அதோட தாய் குருவி மேல தான் இருக்கு, உட்காந்துருக்கு. பட் எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. அது இப்படி காத்தடிக்கும்போதோ, இல்ல தவறி ஏதோ விழுந்துருச்சு போல இருக்கு. நல்ல வேளை ஆண்ட புண்ணியத்துல உயிரோட தான் இருக்கு. இத என்னோட பையன் எடுத்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஆக்டிவா தான் இருக்கு. கொஞ்சம் பசி இருக்கு போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு என் பையன் தண்ணி கொஞ்சம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். "இங்க குடுங்க நான் பார்க்குறேன், விளையாண்டு பார்க்குறேன்" அப்படின்னு தொட்டு பார்க்குறேன்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு குடுத்தேன். அப்புறம் அது பசியில இருந்துச்சு போல இருக்கு. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல கீழ விழுந்து. அதனால கொஞ்சம் தண்ணி குடுக்கலான்னு குடுத்தோம். தண்ணி குடிக்கல. அப்புறம் என்னோட பையன் கரெக்ட்டா கொண்டு போய் அந்த பைப்பில டிராப்ஸா தண்ணி வந்துச்சுங்க. அந்த தண்ணிய குடுத்துட்டுருந்தான். பாருங்க. அது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்குது. பாவம். எப்போ விழுந்துச்சுன்னு தெரியலைங்க. பாவம். அப்புறம் என்னோட பையன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடுத்துட்டு பாருங்க பசி பசி இருக்கு பாருங்க. என்னோட பையனுக்கு ரொம்ப ஆசைங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அம்மா குருவிக்கிட்ட இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணிட்டேன், தம்பிக்கிட்ட இருந்து ஒரு 2 நிமிஷம் விளையாட வச்சுட்டு, நான் கொண்டு போயிட்டு மரத்தில் ஏறி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு என் கூடயே நான் மரத்தில் ஏறுறேன். அதுக்கப்புறம் குருவியை கொடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி தம்பி கையில் கொடுத்துட்டாங்க என் பையன். அப்புறம் அந்த மரம் ஏறும்போது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. மரம் நல்லா மெலிசான மரம் தாங்க. அதனால் பையன்கிட்ட அந்த குருவியை வாங்கி தம் கட்டி கையில் கூட சிரைச்சிருச்சு லைட்டா. பாவம் ஒரு உயிர் தானே. பொறுமையாக மேலே ஏறி அந்த உச்சியில் அந்த தாய்க்குருவி அதில் தான் இருந்துச்சுங்க. கரெக்டாக நான் ஏறும்போது பறந்து போயிடுச்சு. அப்புறம் நான் அந்த கூண்டில் பொறுமையாக விட்டுட்டு நல்லா சேஃபாக விட்டுட்டு, நான் அதுக்கப்புறம் தம் கட்டி அப்படியே பொறுமையாக இறங்கிட்டேங்க. என்னோடய வெயிட்டுக்கு இந்த மரம் தாங்கினது பெரிய விஷயங்க. அப்புறம் பொறுமையாக இறங்கிட்டேங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.